உடல் ரீதியான உபாதைகளுக்குள்ளான வாக்காளர்களுக்கு விசேட போக்குவரத்து வசதிகளை கோரும் விண்ணப்பங்களை தேர்தல் காரியாலயங்கள், கிராம சேவகர் காரியாலயங்கள் அல்லது www.election.gov.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசித்து பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த விண்ணப்ப பத்திரத்தை பூர்த்தி செய்து தேர்தல் இடம்பெறுவதற்கு 7 நாட்களுக்கு முன்னர், அதாவது 29ஆம் தேதிக்கு முன்னர் கையளிக்க வேண்டும். தேர்தல் பிரிவுக்கு பொறுப்பான உள்ளூராட்சி மன்ற தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் விண்ணப்பங்களை கையளிக்க வேண்டும். தமது உடல் ரீதியான உபாதைகளை உறுதிப்படுத்தி வைத்திய சான்றிதழை சமர்ப்பிப்பது சிறந்த விடயமாக இருக்கும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வைத்திய சான்றிதழை கட்டணமின்றி அரசு வைத்தியரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தனியார் வைத்தியர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் இவ்வாறான சான்றிதழில் வைத்தியர் பெயர் மற்றும் பதிவு இலக்கம் என்பன குறிப்பிடப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. விசேட தேவையுடையோருக்கான அடையாள அட்டை இருக்கும் எனில் வைத்திய அறிக்கைக்கு பதிலாக அதன் பிரதியை சமர்ப்பிக்க முடியும். இதேவேளை வாக்குச்சீட்டில் அடையாளம் இட முடியாத உடல் ரீதியான பாதிப்புக்குள்ளானவர்கள் அதற்கான உதவியாளர் ஒருவரை அழைத்து வர முடியும். உரிய கிராம சேவகர்களிடம் அதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு பூர்ணப்படுத்தி அரச வைத்திய அதிகாரி ஒருவரிடம் அதனை உறுதிப்படுத்தி எடுத்து வர வேண்டும். அதற்காக விசேட தேவையுடையோருக்கான அடையாள அட்டையின் பிரதி இந்த சான்றுபடுத்தல் ஆவணத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். உதவியாளர் ஒருவரை அழைத்து வர முடியாதவர்களுக்கு அதிகாரி ஒருவர் ஊடாக வாக்குச்சீட்டில் அடையாளமிட முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.